ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எல்லாருமே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம். எல்லார் வீட்லேயுமே கேஸ் ஸ்டவ் இருக்கும். எல்லாருமே கேஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கேஸ் அடுப்பு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். என்ன தான் யூஸ் பண்ணாலும் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு சவால் என்ன அப்படின்னா, இந்த ரெகுலேட்டரில் இருந்து இந்த டியூப்பை வந்து கழட்டுறது தான் ரொம்ப சிரமமான விஷயம். இதை வந்து இன்றைக்கி நான் ஈஸியான மெத்தடில் எப்படி கழட்டலாம் அப்படிங்கிறத நான் சொல்லித்தர போகிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி தருவேன். அதனால் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஒரு லைக்கை போட்டுட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. இதுக்கு நம்ம தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டம்ளர் தண்ணி மட்டுமே போதுமானது. வேறு எதுவுமே நமக்கு வேணாம். 2 டம்ளர் தண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்தில் நல்லா சூடு பண்ணிடுங்க. நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வந்தால் கூட பரவாயில்ல, நல்லா வரட்டும். எதனால் அந்த தண்ணியை சூடு பண்ணி எடுக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் தண்ணியை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ரெகுலேட்டரை வந்து ரெகுலேட்டர் இந்த வால்வு ஜாயிண்ட் ஆகிற இடத்துல வந்து நீங்கள் அதை ஊற்றணும். அந்த டியூப் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல வந்து நீங்கள் ஊற்றணும். எப்படி ஊற்றுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். நான் வந்து தண்ணியை நல்லா சூடு பண்ணி எடுத்துருக்கேன். சூடு பண்ண தண்ணியை வந்து நான் அந்த டியூப்பில் வந்து ஊற்றுறேன். ஏன் அப்படி ஊற்றுறேன் அப்படின்னா, உள்ளே வந்து டியூப் வந்து கரல் பிடிச்சிரும். அதே மாதிரி கிச்சனில் வந்து நம்ம சமையல் பண்ணும்போது எண்ணெய் வந்து தெரித்து அது வந்து பிசுப்பாக இருக்கும். அதனால் வந்து நம்ம அதை கழட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சிலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தெரியாமல் அந்த வால்வு வந்து அந்த பைப்பை வந்து கட் பண்ணிடுவாங்க. அந்த டியூப்பை வந்து கட் பண்ணிடுவாங்க. நீங்கள் அப்படி அறுக்கிறதுனால டியூப்போட சைஸ் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் அறுக்க வேண்டியதாக இருக்கும். இதுனா உங்களுக்கு ஈஸியான மெத்தடு. நீங்கள் இப்படி தண்ணி ஊற்றுறதுனால உள்ளே வந்து கரல் நீங்கள் இப்படி திருவி விடுங்க. உள்ளே வந்து கரல் வந்து இருந்தாலும் அந்த ஹீட்டுக்கு வந்து இளக ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நேரம் அந்த ஹீட் வாட்டரை ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் இழுத்து வரல அப்படின்னா, நல்லா கூட கொஞ்சம் தண்ணியை சூடு பண்ணிவிட்டு அதை ஊற்ற வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி ஊற்றுங்க. வேறு எதுவுமே பண்ண வேணாம். இந்த சுடு தண்ணியை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக அந்த டியூப்பில் ஊற்றும்போது உள்ளே இருக்கிற கரால் வந்து நமக்கு வந்து ஃப்ரீ ஆயிரும்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரெகுலேட்டர்லேருந்து ஈஸியாக இந்த டியூப் வந்து பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், ரொம்பலாம் கஷ்டப்பட வேணாம். நல்லா ஹீட்டாக இருந்துச்சுன்னா உடனே உருவி வந்துடும். தண்ணி சூடு கம்மியாக இருந்ததுன்னா வர்றதுக்கு கஷ்டப்படும். நீங்கள் அதனால் நல்லா சூடு பண்ணிடுங்க. நல்லா சூடு பண்ணிவிட்டு நீங்கள் இதை இழுத்து பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இதுக்கு நீங்கள் பயந்துக்கிட்டு கடையில் கொடுக்குறதும் இல்லைனாக்கி அந்த பைப்பை கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த பைப்பை வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும், கட்டையாகிட்டே இருக்கும். உங்களுக்கு அது பிரயோஜனப்படாது. இதை எப்படி மாட்டணும்னு கேட்டிங்கன்னா, இது மாட்டுறது ஈஸி தான். நீங்கள் எப்படி உருவி எடுத்தீங்களோ அந்த மாதிரி அந்த ரெகுலேட்ரு வால்வு வந்து கரெக்டாக டியூப்பில் உள்ளே போகிற மாதிரி வச்சு அப்படி உள்ளே வச்சு தள்ளி விடுங்க, உள்ளே போயிடும். நீங்கள் வந்து ரெகுலேட்டரை வந்து கழட்டணுங்கிறதுக்காக நிறைய பேர் பிளேடை வச்சு கட் பண்ணி எடுக்கிறாங்க. அதை வந்து கட் பண்ணி எடுக்க முடியாது சீக்கிரத்தில். உள்ளே வந்து கம்பி கொடுத்துருப்பாங்க அந்த பைப்புக்குள்ளே. அதனால் வந்து ஈஸியாக எல்லாம் கட் பண்ணி எடுக்க முடியாது. சிலவங்க வந்து கட்டிங் மிஷின் வச்சே கட் பண்ணி எடுத்துடுறாங்க. அப்படி கட் பண்ணி எடுக்கிறதுனால உங்களுக்கு டியூப்போட சைஸ் வந்து சின்னதாகிட்டே இருக்கும். சீக்கிரத்தில் அதோட வந்து அடுத்து நீங்கள் புது டியூப் வாங்குற மாதிரி இருக்கும். இதுனா உங்களுக்கு செலவே கிடையாது. நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரி ஒரு 2 டம்ளர் தண்ணி நீங்கள் சூடு பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஊற்றுனீங்கனாலே அது ஈஸியாக கழட்டி எடுத்துடலாம். அதேமாதிரி கேஸ் ஸ்டவ்வில் வந்து இந்த பைப்பு ஜாயிண்ட் ஆகிற இடத்துல அந்த வால்வில் நீங்கள் கழட்டி எடுக்கும்போது கவனமாக கழட்டி எடுக்கணும். ஏன் கவனமாக கழட்டி எடுக்கணும் அப்படின்னா, இந்த வழியாக நீங்கள் தான் கேஸ் வந்து நமக்கு சப்ளை ஆகும். அதனால் வந்து நீங்கள் வந்து அதை கையை வச்சு கவனமாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த டியூப்பை பிடிச்சி இழுங்க. சும்மா ஏனாதானோ நீங்கள் இழுத்துட்டீங்க அப்படின்னா அதில் வந்து கேஸ் வந்து லீக்கேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இது பண்ணுங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறையா பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கலாம். தெரியாமல் நிறையா பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை பற்றின கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.